பிஸ்மில்லா. இது திருவாரூர் மாவட்டத்தில் நல்ல விளைச்சல் கண்டு இருக்குது. இந்த வருஷம் நல்லா விளைச்சல் கண்டு இருக்குது. விளைச்சல் கண்டு அவங்க ஆள் இல்லை போல இருக்கு இது அடிக்கிறதுக்கு, நெல் அடிக்கிறதுக்கு. நீங்கள் பாருங்க, நெல்லை எடுக்காமல் அது நெல்லெல்லாம் அப்படியே உளுந்து கிடக்குது. உளுந்து கிடந்தாலும் நஷ்டம் இல்லைன்னு வச்சுங்களேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்து பண்ணிவிடுவாங்க. ஆள் ஷார்ட்டேஜ் போல் இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் மிஷின் வச்சு பண்ணக்கூடிய காலத்தில் இங்கேயும் இந்த மாதிரி இது நெல் விளைச்சல் விளைஞ்சி ஆள் இல்லாமல் நிறைய இடத்துல அப்படியே விளைஞ்சி கிடக்குது. நல்ல விளைச்சல் இருந்தது. மழை சரியான மழையாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தாலும் சூப்பர் விளைச்சல் கண்டுருக்கு. திருவாரூர் மாவட்டம் கொளிச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல விவசாயம் ஒரு நல்ல தொழில். அதான் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன். அந்த ஆள் என்ன சொல்கிறாரு, விவசாயம் இந்த இதில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. அப்படியே ஒன்றுமே விவசாயமே ஆகலை, லாஸ் ஆகிடுச்சுன்னா கூட கவர்மெண்ட்டு நம்மளுக்கு லிஃப்ட் பண்ணி விடுது, கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கொடுத்து லிஃப்ட் பண்ணி விடுது, அதில் எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம், நல்லா இருக்குண்ணே. ஏண்டாக்கா நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், சோறு கிடைக்கல, இவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. 10 போட்டால் 1000 கிடைக்கிது. நல்லது தான். அவங்க நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா இருக்க முடியும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள் சொல்லணும் எல்லாத்தையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நெல் விளைஞ்சிருச்சு, ஆனால் அறுவடை செய்யாமல் வச்சுருக்காங்க. இப்போ டெக்னாலஜிலாம் டெவலப் ஆகிடுச்சு. பஞ்சாப் சைட்லாம் பார்த்தாக்கா, பஞ்சாப் எல்லாம் அழகாக மிஷின் 2 நாள் 3 நாள் தான் இருக்காங்க. பாக்கி எல்லாமே மிஷின் தான் ஃபுல்லாக நின்று பண்ணுது. அவங்க அள்ளி கட்டி மிஷின் எல்லாமே வேலை பார்த்துருது. இந்த இடத்துல மிஷினை வச்சு தான் வேலை வாங்கணும். இப்போ என்னக்கா ஆளுக்கு வரமாட்டேங்கிறாங்கல்ல, ஆள் கிடைக்கிறது இல்லை, விளைஞ்சதை நாசம் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக பண்ணணும். அதே தமிழக அரசாங்கம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஏண்டா ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று லோன் போட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 2ன்னு சொல்லி கொடுத்துட்டாக்கா, அதை வச்சு எத்தனோ ஊர் மக்கள் பலன் அடையலாம். இந்த நம்மளுடைய அவங்கள வச்சு அரசாங்கம் பலன் அடையும், அரசாங்கத்தை வச்சு மக்கள் பலன் அடையணும். அப்போ நம்ம எல்லா மக்களுக்கும் நல்லாயிருக்கும், அது அருமையாக இருக்கும். வாழ்த்துக்கள், சந்தோஷம். கடுமையான விளைச்சல், மாஷா அல்லாஹ். நல்லா இருக்கட்டும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்கள வச்சு நம்ம நல்லா இருக்கோங்கிறதுனால அவங்க நல்லா இருக்கணுன்ட்டு எப்போதும் நான் வாழ்த்துறேன். பாருங்கள், நான் இதுக்கு முன்னாடி இன்றைக்கி டேட்டில் நான் லைவ் போட்டிருக்கேன். இது லைவ் போடாமல் இது எப்படின்னாக்கா யூடியூப்பில் போட்டுடுறது, யூடியூப்பில் மக்கள் பார்வைக்காக போட்டுடுறது. கடுமையான தூரத்துக்கு போகுது. இந்த ரோடெலாம் கடுமையான தூரத்துக்கு போகுது. கிலோமீட்டர் கணக்கில் அப்படியே போயிட்டு வயல் போயிட்டே இருக்குது. 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர்னு ஒருத்தருக்கு இருந்துச்சுனாக்கா, அதுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு தொடரும். அந்தளவுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. இது கரெக்டாக வடாதிமங்கலத்துலேருந்து திருப்பி திருவாரூர் போகிற ரோடு. இங்கேருந்து வடாதிமங்கலம் கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டரில் வருது. 5 கிலோமீட்டர் வடாதிமங்கலம் வருது. ரோடெல்லாம் அருமையாகிடுச்சு, சூப்பராகிடுச்சு. கிராமத்து ரோடெலாம் நல்லா இருக்குது. ஆனால் இதில் என்னடாக்கா ஒரு கொடுமை என்னடா, எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியிலேருந்து திருவாரூர் வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ரோடு எப்படின்னா பூகம்பம் தாக்குற மாதிரி இருக்கும். ஒரே ஷேக்கிங், மேடு பள்ளம் இருக்கும். கார் ஓட்டுறவங்க தண்ணி அடித்த மாதிரி இருக்கும். இதே பைக் ஓட்டினால எந்த நேரம் உழுவாங்கன்னு இருக்கும். அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு ரோடு, உழுவாங்கிடுச்சு. இது எப்படின்னாக்கா அரசாங்கம் அதிகாரிகள் அதை போய் நடவடிக்கை எடுக்கணும். எப்படி போட்டிய எத்தனை வருஷத்துக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவங்க செக் பண்ணணும் போட்ட ஏற்பாடு. அப்படி நஷ்டம் பண்ணும்போது அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டிலேருந்து பிடிச்சி நஷ்டத்தை வாங்கணும். இது என்னுடைய ஆலோசனை. இது வாழ்த்துக்கள். நன்றி. பார்த்தமைக்கும் நன்றி.